அன்பான தனுசு ராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த தனுசு ராசி ஆடி மாசம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிதான் வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆடி மாதம் தனுசு ராசிக்கு வந்து ஒரு புதிய முன்னேற்றம், ஒரு புதிய பாதை வந்து உருவாகுங்க. ஸோ செவ்வாய், குரு மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் வந்து உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஸோ இந்த ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு திருப்பமாக உங்களுக்கு வந்து அமையுங்க. ஸோ உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும். ஸோ நீங்க யாராவது புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வேலை வந்து ஆடி மாதம் 3வது வாரத்துக்குள்ள வந்து கிடைக்க போகுதுங்க. நீங்க நினைச்சபடியே ஒரு வேலை வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து அமைய போகுதுங்க. ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதிக வேலை சுமை இருந்தாலும் உங்க திறமைக்கு வந்து கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் வந்து இந்த மாதத்துல ஆடி மாதத்துல உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. புதுசா ஏதாவது வேலை தரப்போது கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கண்டிப்பா இருக்கும். 3வது வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் வந்துட்டு திட்டமிட்டபடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இந்த நாள்ல இது வந்து நான் டெலிவரி பண்ணணும், இந்த நாள்ல இது வந்து செய்து முடிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க. திட்டமிட்டபடியே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அமைய போகுதுங்க. ஸோ நீங்க பிளான் பண்ணி வச்சது மாதிரியே கரெக்டா அதெல்லாம் வந்து நடக்க போகுதுங்க. மற்றபடி அந்த பண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கடன் வாங்கியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பழைய கடனை வந்து நீங்கள் வந்து திருப்பி அடைக்கக்கூடிய நாள் இந்த ஆடி மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி அடைப்பீங்க. ஸோ ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து கடனை கொடுத்து திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்க போகுங்க. ஸோ கொடுக்கல் வாங்கல்லையே வந்து இந்த ஒரு சிக்கல் இல்லாமல் இந்த மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதமாக அமையுங்க. ஸோ நீண்ட நாளா ஒரு நண்பன், பழைய நண்பன் சொல்லலாம். ஸோ பழைய நண்பன் கடந்த காலமா ஒரு ரீசெண்டா நீங்க வந்து பேசாம இருக்கலாம், இல்ல சந்திக்க முடியாம வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பழைய நண்பனால உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆதாயம் வந்து கிடைக்க போகுது. ஸோ புதுசா ஒரு ஆர்டரா இருக்கட்டும், இல்ல தொழில், இல்ல அவன் வந்து உனக்கு வேலை வாங்கி தரதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி இல்ல பண உதவி செய்யறதா இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு வகையில ஒரு பழைய நண்பனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குங்க. கண்டிப்பா 3வது வாரத்துக்குள்ள இது நடந்தே தீரும். ஸோ குடும்பத்துல வந்து சின்ன சின்ன காரணங்களால சின்ன சின்ன மனஸ்தாபம் இல்லை சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஸோ என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டை வரலாம் வீட்டில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமா வந்து கையாளுங்க. முக்கியமா நீங்க வார்த்தையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ நீங்க பேசுறதுல வந்து டப்பு டப்புன்னு வந்து பேசக்கூடாது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம ஆடி 18க்கு அப்புறம் புதுசா ஒரு பொருளை நீங்க வந்து கண்டிப்பா வந்து வாங்குவீங்க. ஸோ அது வண்டி வாகனமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருளை வந்து வாங்க போறீங்க. ஸோ அதனால குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ அந்த பொருள்னால நீண்ட நாளா ஆசைப்பட்டுருப்பீங்க, அந்த பொருளை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்க போறீங்க. அதனால குடும்பத்துல வந்து சந்தோஷம் வந்து நிகழும். குடும்பத்துல வந்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க. கொஞ்சம் அவங்களோட ஆலோசனை கொஞ்சம் கேட்டு அதை கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு வந்து உண்டுங்க. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னதான் சின்ன சின்ன தலைவலி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால மன டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ வேலை நிமித்தமாக சில டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன தானம் செய்கிற மூலிமா உங்களுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சிருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை, சண்டை அப்படின்லாம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இடத்துலலாம் நீங்க தயவு செய்து வந்து இருக்காதீங்க. ஸோ அதை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. ஆடி மாதம்
சனிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஏன்னா இந்த ஆடி மாசம் கூழ் ஃபேமஸா இருக்கும். ஸோ கூழ் செஞ்சு கொடுக்கலாம், ஒரு தானமா கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி செய்யலாம், பூஜை மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லாத போயிட்டு நம்ம ஒரு நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு வரலாம், அம்மனை வழிபட்டு வரலாம். ஸோ இது மாதிரி பண்ணுங்க. வாரிசு நிலம் சம்பந்தமான ஸோ வாரிசு பரம்பரை நிலம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அந்த சம்பந்தமான நீங்க ஏதாவது கையாள போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சட்ட ஆலோசகர், ஸோ யாராவது தெரிஞ்சவங்க சட்டத்து மூலியமா எப்படி என்ன சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. நீங்களா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஸோ சட்ட ஆலோசகர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த ஆடி மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து 23, 28 ஆகிய இந்த ஆடி மாசத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3, 12, 15. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நாளா இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா வந்து பண்ணலாம். கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 31, 30, 31 இந்த 2 நாள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ எந்த ஒரு செயல் நீங்க ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த 30, 31 தவிர்த்துட்டு மீதி ஏதாவது ஒரு நல்ல நாள் நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மையை வந்து உருவாக்கி தருங்க. இங்க தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலை நிமித்தமா இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா மேன்மை தருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தாட்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நீங்களே வந்து உணர்வீங்க. ஸோ ஆல்ரெடி நான் நல்லா தான் இருக்கேன், ஸோ எனக்கு நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாலும், ஸோ நல்லா இருந்தாலும் ஒரு தடவை நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வருங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி ஆடி மாசத்துக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் மாதமாக இருக்கும். கண்டிப்பா நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய பயணம், ஒரு புதிய திருப்பம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு திருப்பமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம்.